நங்கநல்லூருக்கு எல்லோரும் ஆஞ்சநேயரை பார்க்க போவார்கள். ஆனால் நான் போகிறது அந்த மிளகு சாதத்திலேயே என் கண்ணு இருக்கும். ஸ்ரீரங்கத்திற்கு எல்லாரும் பள்ளிகொண்ட பெருமாளை பார்க்க போவார்கள். ஆனால் என்னுடைய மனதிற்குள் அந்த புளியோதரையினுடைய வாசனை நின்று கொண்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் எல்லோரும் குணசீலத்து பெருமாளை தரிசிக்க போவார்கள். என்னுடைய பாலிய பருவம் கொண்டே என்னுடைய எண்ணமெல்லாம் தயிர் சாதத்திலேயே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் திருவண்ணாமலைக்கு எல்லோரும் ரமண மகரிஷி ஆசிரமத்திற்கு போவார்கள். நான் அங்கே மத்தியானம் நடக்கக்கூடிய சமபந்தி போஜனத்தை நினைத்து கொண்டே போவேன். எல்லோரும் திருப்பதிக்கு ரங்கநாதரை தரிசிக்க போவார்கள். என் பாலிய பருவம் முதற்கொண்டு நான் லட்டுவுக்கே என்னுடைய எண்ணம் இருக்கும். எல்லோரும் பழனி முருகனுக்காக போவார்கள். என் சிந்தனையெல்லாம் பஞ்சாமிர்தத்திலேயே இருக்கும். எல்லோரும் ஐயப்பன் கோவிலுக்கு போவார்கள். என்னுடைய சிந்தனை மட்டும் அரவண பாயசத்திலேயே இருக்கும். எல்லோரும் குருவாயூருக்கு போவார்கள். ஆனால் என்னுடைய சிந்தனை மட்டும் அந்த பால் பாயசத்தில் மட்டும். அங்கே மட்டும்தான் பேர் வச்சோன்னு குழந்தைங்க சொம்புல பால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பால் பாயசம் அமிர்தம்ங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத குருவாயூரில் சாப்பிட்டு பார்க்கணும். அது என்னை மாதிரி சின்ன உடம்புங்கிறதான் நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனால் ஒரு சாப்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நகரத்தார் வீட்டு குடமுழுக்கில் சாப்பிட்டு பார்க்கணும். அந்த மண்டி குழம்புன்னு வைப்பாங்க, அது என் வயிற்ற பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் தாண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவும் சகடபுரம்னு இருக்கு மடத்திலேயே. அந்த மடத்தில் தரக்கூடிய சக்கரை பொங்கல் இருக்கு பாருங்க, தேன் இங்கே இருக்காது, இந்த இடத்துல நிற்கும். ஆனால் இது எல்லாத்தையும் விட சில சமயம் பெருமாளே பயப்படுற மாதிரி இருக்கும். பெருமாள் துண்டு மேலே போட்டிருக்க புளியோதரை மேலே, அதுக்கு தண்ணி காட்டி பல வருஷம் இருக்கும் பட்டாச்சாரியா. ஏன்னா நம்ம சொல்றது நல்லது சொல்ற மாதிரி கெட்டதையும் சொல்லிடணும். சில இடத்துல ஆச்சாரியார் அந்த சாப்பாடு அந்த பிசைஞ்சு கொடுக்கும்போது நமக்கு சாப்பிடவே ஒரு மாதிரி யோசனையா இருக்கும். நான் வரிசையாக அப்படியே பெயர் பட்டியல் போட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு பிரசாதம் எங்க சுத்தமாக கொடுப்பாங்கன்னா, வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை யாராவது திருச்சிக்கு பக்கத்தில் திருப்புலாத்துறை தபோவனத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அது சாப்பாடாக இருக்காது, மன்னிக்கணும், சரவண பவனோட சுத்தமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 48 வயசில் 27 வருஷமா ஊர் உலகம் நாடு நகரம் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமா நிகழ்ச்சி நடத்துறது பெரிய விஷயம் இல்லை. 50 வாரங்களை கடந்து இது அவர் சொன்னார், இவர் 4வது தடவை இல்லை 40வது தடவை வரணும்னு. நான் 400வது தடவை வந்தாலும் அந்த பிரசாதம் என்னைக்கும் குறைவில்லாம கொடுக்கணுங்கிறத ரொம்ப பணிவோட கேட்டுக்கிறேன். அதுக்கு தான் நீங்க கைத்தட்டு கொடுக்கணும். இது ஏதோ பொய் சொல்லல, படிச்சு பட்டியலா எடுத்துட்டே வந்துட்டேன் நான். ஏன்னா இங்க கொடுக்கக்கூடிய பிரசாதம் சாமியினுடைய பிரசாதம் நம்ம நினைக்கிறோம். யாருக்கும் பெரிய வசதி இல்லாம இல்லை, ஆனா அது ஒரு ஒழுக்கத்தோட. இன்னொன்னு சார், ஒரு கல்யாண மண்டபம் வச்சிருக்கவர் இன்னொரு கல்யாண மண்டபத்தை வாழ்த்தியே நான் இந்த மேடையில தான் பார்த்தேன். நீ நம்மளோடய இருக்கிறவங்க வெள்ளை சட்டை போட்டாலே நம்ம 3 நாள் தூங்க மாட்டோம். உண்மையா இல்லையா? நீங்க சார் எங்க பிளாட்ல சார் பி பிளாக்ல அந்த அம்மா எது வாங்கிட்டாலும் சி பிளாக்ல வாங்கிடுவாங்க. இந்த வீட்டில் கிரைண்டர் வாங்கினா அந்த வீட்டில் கிரைண்டர், இந்த வீட்டில் மிக்சி வாங்கினா அங்கே மிக்சி, இங்கே வாஷிங் மிஷின்னா அங்கே வாஷிங் மிஷின், இல்லாட்டி கணவனை வெட்டி கொண்டுருவாங்க. ஒரு நாள் 3 மணிக்கு அந்த அம்மா எழுப்பி எனக்கு அது வேணுங்குது. அவங்க எய்த்தாப்புலேயே ஒரு காலி மனம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு ஜல்லி அரவ மிஷினுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதான் அந்த அம்மா வேணுங்குது. இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். இப்படி பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தே வாழக்கூடிய நம்ம உலகத்துல இந்த இடத்துக்கு மண்டபம் டிஎன்சி மணிவண்ணன் சார் கொடுக்கறதுல ஆச்சரியம் இல்லை. அதை ஒரு வேள்வியா பண்றாரு. ஆனா அவர் கேட்ட உடனே இந்த மண்டபமும் உங்க மண்டபமும் கொடுத்தாரு. அவருக்கு நான் நன்றி சொல்றேன். அவர் சொல்றாரு, அடுத்த தடவையில இருந்து 6 கூட்டம் இங்க நடத்துங்க, 6 கூட்டம் அங்க நடத்துங்கிறாரு. இந்த என்ன வரணும்ல, இவர் ஃப்ளெக்ஸு கொடுத்தவருக்கு நான் கைத்தட்ட மாட்டேன். ஏன்னா அவர் இந்த நிகழ்ச்சிக்கும் ஸ்பான்சர் கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க தட்டுங்களேன், அட நல்லாதான் தட்டுங்களேன். அவர் சொல்றாரு, நல்ல ஆளதாயா மணிவண்ணன் சார் செட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. போகும்போது நம்மளை காலி பண்ணி தான்
சார் அந்த எண்ணம் வேணும் சார் மனுஷனுக்கு. எதுடா கொடைனா அவ்வைட்ட போய் கேட்டு பாருங்களேன், அறம் செய்ய விரும்புன்னு தான் சொல்றான். நீ செய்யாட்டி கூட பரவாயில்ல, செய்யணுங்கிற எண்ணம் வருது இல்ல. ஒரு 50 வயதை நிறைவாத ஒரு இளைஞர் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிக்கு செய்யறேன்னு நினைக்கிறார்ல, நீங்க கடவுள் புண்ணியத்துல உங்க வீட்டுல எல்லா லட்சுமியும் எப்போதும் நிறந்திருப்பா. அப்புறம் என் பக்கத்துல உள்ள நாகராஜன் சாரு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் இந்த அமைப்புக்கு இங்க போட்டிருக்காங்க பொருளாளர்னு. எனக்கு எங்க போனாலும் பொருளாளர் தான் முக்கியம். அதுவும் இந்த மாதிரி பேசாத பொருளாளரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன பயமா இருக்கு, அவர் வெறுங்கையோட வேற வந்திருக்காரு, தருவாரோ மாட்டாரோ தருவாரோ மாட்டாரோ செக்கா அமைச்சிருவாரோ அப்படின்னு. எதுக்குன்னா அது சில இடத்துல சும்மாவே இருக்க மாட்டாங்க. நம்ம சில பேர் அதுக்காக தான் கல்யாண பத்திரிகையில பேரே போட மாட்டோம். ஆனா வந்து சண்டை போட்டு போவான், ஏன்டா என் பேர் போடலன்னு. நீ வரக்கூடாதுன்னு தான்டா போடல. ஆனா இவர் பொருளாளரா இருந்தும் அவர் வயது எவ்வளவு கடந்த வயது, ஆனா எளிமையா அவர் பாட்டுக்கு அடுத்த வார்த்தை என்கிட்ட, ஐயா நீங்க உட்காந்து தானே பேசுவீங்க, எங்க பேச்சு எங்க மனசுல உட்காருதோ இல்லையோ நீங்களாவது உட்காந்து பேசுங்கன்னு இறங்கி போயிட்டாங்க. அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, அற்புதம். ரைட். மணிவண்ணன் சாரை எல்லாருமே ஷிஃப்ட் போட்டு பாராட்டுவீங்க, அவர் தான் நடத்துறாரு, கோச்சுக்காதீங்க. அவரை விட செல்வந்தரையும் நான் பார்த்துருக்கேன், அவரை விட கல்வியாளர்களா வச்சிருக்கவங்களையும் நான் பார்த்துட்டேன். ஆனா அடுத்த தலைமுறை 3 பேரையும் தான் நாற்காலிக்கு பக்கத்துல சரிசமமா உட்கார்ந்து இருக்கக்கூடிய மனுஷனை நான் இன்னைக்கு தான் பார்க்கிறேன். அது ரொம்ப முக்கியம் இல்ல. நீங்க சில பேர் சார் எனக்கு எப்ப அவர் மேல ரொம்ப மரியாதை வந்துச்சுன்னா, சஞ்சீவி ராயன் சார் வந்து என்னை ஒரு சகோதரனா பாவிக்கிறதுனால நான் இதை சொல்றேன். அவர் ரொம்ப காலம் அவங்க கல்லூரியில தான் சார் வேலை பார்த்திருக்காரு. தான் கல்லூரியில வேலை பார்க்கிற யாரும் அடுத்த கல்லூரி வாதியார்கிட்ட பேசினாலே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. உண்மை. நமக்கு ஒன்றும் இங்கே பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. மணிவண்ணன் சார் 8 தடவையா நான் இப்போ 4வது தடவை வந்திருக்கேன், செயின் போடுவார் நானும் நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். இருக்கட்டும், போடலன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, அவரை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதானே. ஒரே ஒரு செய்தி, இன்னைக்கு சஞ்சீவி ராயன் வந்து யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய அரசு உறுப்பு கல்லூரியில தமிழ் துறைக்கே ஒரு தலைவராக வரக்கூடிய தகுதியை பெற்று இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 10 ஆண்டு நிறைவில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரா வரக்கூடிய வகையில எல்லா தகுதியும் பெற்றிருக்காருன்னா அது அவர் சிறப்பு இல்லை. அவரை பத்தி ஜெகன் சார் என்கிட்ட அவங்க வீட்டு கொல்ல பக்கம் கதவை திறந்தா இவ்வளவு பெரிய குழி இருக்கான். அவங்க அம்மா சொல்றாங்களா, முதல் மாச சம்பளத்துல தான் 100 அடிக்கு கிணறே வெட்டி இருக்கும் விவசாயத்துக்குன்னு. அந்த பையன் கையை பார்த்தா வாய் தமிழால பேசி பேசி சங்க இலக்கியத்தையும் நற்றினையும் படிச்சிருக்காப்புல, கையெல்லாம் காப்பு வந்திருக்கு. ஏன்னா எப்போதுமே இந்த வேலை பார்த்துட்டு உழைச்சிட்டு படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கும். சஞ்சீவி ராயன் சாரை இந்த வார்த்தைகளை அவருடைய உரிமை இல்லாம பர்சனல் பேசக்கூடாது. ஆனா அவரை விட தன்னிட்ட வேலை பார்க்கிற ஒருத்தருக்கு தான் கல்லூரியை விட அரசு கல்லூரியில நிரந்தரமா வேணும், ஒரு யூஜிசி ஸ்கேல் வாங்கணும்னு நினைச்சார்ல, அந்த மனுஷனை கைகூப்பி வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கேன். அவர் நல்லா இருக்கணும்னு ஒரு ரவுண்ட் அப்ளாஸ் கொடுங்க, நல்லா இருக்கட்டும். இப்ப சவுந்தர பாண்டியன் எங்களை தூக்கி சாப்பிடுற மாதிரி இப்ப 2 பேரும் பொங்கல் பட்டிமன்றத்துல போய் பேசியிருக்காங்க டிவியில. சவுந்தர பாண்டியன் எனக்கு பேச ஆரம்பிச்சா பயமா இருக்கும். ஏன்னா இந்த பட்டிமன்றம் சராசரியா பேசி 10 ஜோக்கு 20 கதையை திருப்பி சொல்றாங்கல்ல, அவங்களோட இவர் நல்லா பேசுறாரு. உண்மை. அவங்க நம்ம ஊருக்காரங்கள நம்ம உங்க ஜெகன் இருக்காரு பாருங்க, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சுங்க ஜெயகாந்தனுக்கு பிறகு ஆண்மையுள்ள ஒரு எழுத்தாளர் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன். 100 புஸ்தகம் எழுதியிருக்காரு. அவருடைய கதாவிலாசமோ உபமாண்டமோ தேசாந்திரியோ யாமமோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்க. அவங்களும் எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியனும் கிளாஸ்மேட்டு. அவருடைய பிறந்த ஊர் மல்லாங்கணர்னு பேருங்க, விருதுநகருக்கு பக்கத்தில். சின்ன வயசுல விளையாடும் போது மேப்பில் பார்த்துருக்காரு. தான் ஊர் பேரே இல்லைங்கிறதுக்காக இன்னைக்கு உலகமெல்லாம் மல்லாங்கணர்னு யூடியூப்ல போட்டா தெரிய வச்ச பெருமை எஸ் ராமகிருஷ்ணன் என்கின்ற எழுத்தாளருக்கு உண்டு. 86 நாடுகளுக்கு போயிருக்காரு. எங்கெல்லாம் காந்தி பிறந்தாரோ, எங்கெல்லாம் பாரதி வாழ்ந்தாரோ, ஷேக்ஸ்பியர் இருந்தாரோ, அங்கெல்லாம் டிராவல் பண்ணி தீசிஸ் பண்ணியிருக்காரு.
அவரால் பாராட்ட பெற்ற ஒரு புகைப்பட கலைஞர் இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு PC ஸ்ரீராம் மாதிரி, ஒரு KV ஆனந்த் மாதிரி, ஒரு நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் உங்க மண்ணில் இருக்கக்கூடிய திரு ஜெகநாதன் அவர்கள் அவ்வளவு பெரிய பண்பாளர். நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும் நீங்க கைத்தட்டியவருக்கு. அதே மாதிரி இந்த அமைப்புக்கு முடிஞ்சவங்க அள்ளி கொடுங்க, முடியாதவங்க கிள்ளி கொடுங்க, அதுவும் முடியாதவங்க உடல் உழைப்பு செய்யுங்க, அதுவும் முடியாதவங்க இந்த அமைப்பை பத்தி தப்பு பேசாம போங்க, நல்லா இருக்கும் 100 வருஷம். சில பேர் வந்தோடனே கேட்பான், இந்த உண்டியல் எதுக்கு வச்சிருக்காங்க, எதுக்கு வச்சிருக்காங்க, இதை குலுக்கி அவங்களா எடுத்துப்பாங்களா? நீ நிகழ்ச்சி நடத்தி பார்த்தா அதோடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். நான் தயவு செய்து சொல்றேன், முடிஞ்ச உடனே கோவில் உண்டியல் மாதிரி அதை நினைங்க. நீங்க இன்னைக்கு மனித மனங்களை சார், எங்களுக்கு கோடி கொடுத்தா கூட மக்களுக்கு முன்னாடி பேசி எங்களுக்கு 2 வருஷம் ஆச்சு சார். காசு இருந்து என்ன பண்றது? கீரை கட்டுக்காரி 2 போன் வச்சிருக்கா, வேணும்னு ஒண்ணு வேண்டான்னு ஒண்ணு. அதானே உண்மை. அந்த காசை வச்சு நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க. அந்த பணம் ஒரு போஸ்டர் அடிக்க உதவட்டுமே, அந்த பணம் ஒரு இன்விடேஷனுக்கு உதவட்டுமே, அந்த பணம் 2 சால்வை வாங்குறதுக்கு உதவட்டுமே, அந்த பணம் ஒரு மைக் செட்டுக்கு உதவட்டுமே, அந்த பணம் ஒரு சவுண்ட் சர்வீஸ்க்கு உதவட்டுமே. தயவு செய்து அது நல்ல காரியத்துக்கு உங்களால முடிஞ்சதை செய்யுங்கன்னு இந்த அமைப்பில் ஒருவராக உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். பின்னாடி ஒருத்தர் சொல்றாரு, இவன் பையில இருக்க 500 ரூபாயை போடாம விடமாட்டான் போல இருக்க. உங்க எல்லாருக்கும், ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய கடமை. இனிமேல் நான் ராமாயணம் பேசி, பெரிய புராணம் பேசி, சிலப்பதிகாரம் பேசி, நவீன இலக்கியங்கள் பேசி பெருசா உங்க செவிகளுக்கு செய்யணும்னு ஆசை இல்லை. நல்ல விஷயத்த சொல்லணும்ல, அது நம்மளுடைய கடமை இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கிறோம் அதே மேடை, அதே அமைப்பு. எனக்கு தெரியும். ஆனா அவர் கீழே உட்கார்ந்துருந்தார், ஜெகநாதன் சார் கூப்பிட்டு வாங்க மேடைக்குன்னாரு. அப்பயே இவர் சொல்லிட்டாரு, இல்ல சார் நீங்க இங்க உட்காருங்க நடுவுலன்னாரு. அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு, இங்க யாருக்கு நாற்காலி மேல ஆசை இல்லைன்னாரு. அந்த ஆசை இல்லாததனால்தான் ஆன்மீகத்தில் ஆனந்தத்தில் பேசுவதை நாங்கள் பெருமையாக இல்லை, கௌரவமாக நினைக்கிறோம். இது உதடுபூர்வமாக சொல்றதில்லை, இல்லை இது எழுதி வச்சு இதுக்கு அடுத்து இதை சொல்லணும் அப்படிங்கிற குறிப்போட வர்றதில்லை, மனசுல இருந்து சொல்லணும்னு நினைக்கிறோம். இவர் சொல்றாரு, அதுவும் 4வது தடவை இவர் வராரு. இப்ப அதை கேட்டாங்களா அவங்கள யாராவது? திருக்குறள் முனுசாமி என்ன பண்ணிட்டாரு, அவருடைய 80வது வயசுல முன்னுரையில ஒரு ஜோக் சொல்லிட்டாரு. 80 வயசுல ஞாபக மருதி, முடிவுரையிலையும் ஜோக் சொல்லிவிட்டார். அதே ஜோக்க பக்கத்துல புலவர் ராமலிங்கம் போன மாசம் பேசினார்ல, அவர் போய் சொன்னாராம், ஐயா நீங்க இதை முன்னுரையிலேயே சொல்லிட்டீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், அப்ப வராதவ இப்ப வந்திருப்பான்ல, நீ சுமாருடா. அதான் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். இவர் 3வது தர வரார். நான் கீவா ஜான்னு ஒருத்தர் இருந்தாரு, உங்களை மாதிரி பெரிய மனிதர்களுக்கு தெரியும், ஸ்காலர்களுக்கு. அப்பெல்லாம் சென்னையில் 6 மணிக்கு ட்ரெயின் ஏறினா மறுநாள் காலைல 7 மணிக்கு தான் திருச்சிக்கே போகும். 5:30 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்கியிருக்காரு. செக்ரட்டரி மாலையோட ஓடி வந்திருக்காரு. கீவாஜா சொன்ன அடுத்த வார்த்தை, காலையிலே மாலை வந்ததேன்னு இருக்காரு. எப்படி பாருங்க, காலையிலே மாலை வந்ததேன்னு இருக்காரு. மேடைக்கு கூட்டி போயிருக்காரு. பொருளாளர் தான் அவரை பத்தி அறிமுக உரை 3/4 மணி நேரம் பேசியிருக்காரு. பேசிட்டு சொல்லியிருக்காரு, நானும் கீவாஜாவும் கூட படித்தவர்கள். கீவாஜா வருவது 3ஆம் தரம்னு. கீவாஜா மைக்கிட்ட போனாரா, நானும் உங்க பொருளாளரும் என் கூட படித்தவர், ஆனால் உங்கள் பொருளாளர் என்னை விட கூட படித்தவர், அதனால்தான் 3/4 மணி நேரம் பேசுறாரு. அடுத்த வார்த்தை சொன்னாரா, நான் இந்த சபைக்கு வருவது 3ஆம் தரம், என் பேச்சு முதல் தரமாக இருக்கும். அந்த மாதிரி ஹியூமர் சொல்றதுக்கெல்லாம் இன்னைக்கு ஆள் இருக்கா? சென்ஸ் ஆஃப் ஹியூமர், டைமிங் சென்ஸோட, ஆன் த ஸ்பாட், எக்ஸ்டெம்பரா. சும்மா சொன்னதையே சொல்லி, தயவு செய்து நான் சொல்றேன், அடுத்த ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் உங்க மனசை என் பக்கத்துல கொடுத்துருங்க, தயவு செய்து சொல்றேன். ஆனா உங்களுக்கான புதிய செய்தியா கண்டிப்பா நான் சொல்றேன். தயவு செய்து கோச்சுக்காதீங்க, பாரதி கண்ணம்மா மாதிரி இழுக்க மாட்டேன். பக்கத்துல அவர் கேட்டுக்கிறாரு, அவர் தான் சொன்னார், நான் உங்க ரசிகர்னு. அதை பார்க்காதவர் வரைக்கும் உங்க திருவடியை தொழுகிறேன் சார். சார் நீங்க அவன் எப்போதுமே அன்பா பேசியே நான் பார்க்கல சார். அந்த சீரியல்ல குளிக்க போனாலும் கோவமா போறான், சாப்பிட போனாலும் கோவமா தான் சார் போறான். அவன் பொண்டாட்டியும் சேருவாங்களாங்கிறது ஆண்டவனுக்கு தான் சார் தெரியும். ஆனா எல்லா வீட்லயும் அதை பார்த்துக்கிட்டே தான் சார் இருக்கான். உண்மையா இல்லையா? நீங்க சார் போன வாரம் ஃபுல்லா கிரைண்டர் மாவுல அரைக்கிறதையே 1 வாரம் எபிசோடா ஓட்டிட்டான் சார்.
அதையும் நம்மால் வெக்கம் இல்லாம பார்த்தோம் சார். உண்மை. சார் சொல்றாரு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. இல்லாட்டி அங்கெல்லாம் சோறே கிடையாது. வாணி ராணின்னு ஒண்ணு போடுறாங்கல்ல சார், இப்ப வரைக்கும் அதுல எத்தனை ஹஸ்பண்ட்னு என்னால கண்டுபிடிக்க முடியல சார். அதுல ராதிகா தான் நடிக்குது, அது வேற விஷயம். அது புரிஞ்சா சிரிச்சுக்கங்க, அது இல்லாட்டி சார். நான் இப்ப இந்த ரன்னிங் கமெண்ட்ரின்னு சொன்னீங்கல்ல, நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி மலைக்கோட்டையிலேருந்து விநாயகர் சதுர்த்திக்கு கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் ராதிகா போட்டோவை பக்கத்தில் வச்சுட்டான் சார், விநாயகருக்கு பக்கத்தில். என்னப்பான்னு கேட்டா சித்தி விநாயகர்ன்ட்டான். அப்ப சித்தின்னு ஒரு சீரியல், இதெல்லாம் புரிஞ்சாதான் சத்தியமா சொல்றேன். சித்தி விநாயகர்ன்ட்டான். எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. எப்படி சார் நீங்க இவங்கள்ட்ட போய் ஒரு ஆன்மீக விஷயத்தை 50 வாரத்தை கடந்து நடத்தியிருக்காங்கல்ல, யாரு பேரையாவது நான் விட்டுருந்தேன்னா மன்னிப்பு என்னுடையது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு கைத்தட்ட, அந்த அமைப்பே நல்லா இருக்கட்டும் சார். நல்லா சார், அதுதான் நம்ம செய்கிற மகிழ்ச்சி. ரைட். இதெல்லாம் எதுக்கு நடத்துறோம்? அவர் கல்வி நிலையம் நடத்துறாரு. நான் ரொம்ப எனக்கு காமராஜரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தான் MBA படிக்கல. ஆமா சார், அதனாலதான் பையனுக்கு சோறு போட்டா பள்ளிக்கூடத்துக்கு வருவான்னாரு. அவர் எழுதியிருக்காரு. இது எல்லாம் அவனா வாசகம் சொல்றான். ஒரு கோவில் கட்டினா இந்துவுக்கு மகிழ்ச்சி, மசூதி கட்டினா இஸ்லாமியனுக்கு மகிழ்ச்சி, தேவாலயம் கட்டினா கிறிஸ்துவனுக்கு மகிழ்ச்சி, ஒரு ஏழை பிள்ளைக்கு கல்வி கொடுத்தா கடவுளுக்கே மகிழ்ச்சின்னா. ஏன்னா MBA படிக்காதனால அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இதைத்தான் பின்னாடி பாரதி அப்பயே சொன்னாமோ, காமராஜருக்கு முன்னாடி அன்னசத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16,000 வேண்டாம், அங்க ஒரு ஏழை சிறுவனுக்கு எழுத்தறிவித்தல்னு. நீங்க DNC காலேஜ்லயும் நான் போய் 2-3 தடவை அங்க ஃபீஸ் கட்ட முடியாத அந்த பெண் பிள்ளைங்க படிச்சு அந்த வீட்டுல விளக்கேறியும் போது உங்களை நினைப்பாங்கல்ல, அந்த ஒரு தர்மம் உங்க எல்லா தொழிலையும் காப்பாற்றும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய பெண்கள் சகோதரிகள், அதுவும் பிக் பாஸை விட்டுட்டு வந்திருக்கீங்கும் போது நீங்க எல்லாம் பெரிய பாஸ். நான் உண்மையிலுமே கமல் மேல கேஸ் போடலாமான்னு பாக்குறேன் சார். அவன் பேசுறதே எழவு எனக்கு புரியல சார், சத்தியமா சொல்றேன். அதுல ஏதாவது ஒரு ஆரோக்கியமா, எனக்கு அவருடைய நடிப்பு அன்பே சிவம் பார்த்திருக்கேன், குணா பார்த்திருக்கேன், மகாநதி படம் அந்த சிட்ஃபண்ட் நடத்தி அட வச்ச நடிகர் சார். இல்லன்னு நான் சொல்லல, அந்த பிக் பாஸ் கன்றாவியா குடும்பத்துல உட்காந்து பார்க்க முடியல சார். ஆனா அதுக்கு மத்தியில இப்படி ஒரு 400-500 பேர் உட்கார்ந்து கேட்கறீங்கிறதே நான் சத்தியமா சொல்றேன், இது ஏதோ மாதாந்திர கூட்டம் மாதிரி தெரியல, ஒரு மாநாடு மாதிரி இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு, நீங்க அரசியல்ல நின்றாதீங்க. நின்னா கட்சிக்கு தலைவன் ஆக்கிடுவாங்க உங்களை. ஏன்னா இப்ப 2 பேர் போனா கட்சிங்கிறாங்க, 5 பேர் போனா கூட்டம்ங்கிறாங்க, 50 பேர்னா மாநாடே நடத்திட்டாங்கிறாங்க. அதுவும் தர்மபுரியில 500 பேரை காசு இல்லாம கூட்டுறது ரொம்ப பெரிய விஷயம். இது புரிஞ்சா புரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுல ஒருத்தர் சிரிக்கிறாரு, இவன் வில்லங்கத்தை வெளியில விடாம போக மாட்டான்னு. எனக்கு என்ன மகிழ்ச்சினா, உங்க எல்லாரையும் கைகூப்பி வணங்கி மண்ணும் மரபுகள்னு ஒரு பெரிய தலைப்பு கொடுத்திருக்காரு சார். எனக்கு கொடுத்தது பெருசு இல்ல, படிக்க வைக்கிறீங்க. அதெல்லாம் படிச்சு பேசுறதெல்லாம் அவ்வை நடராஜன் காலோடத்தோட போயிடுச்சு, கீவாஜாவோட போயாச்சு, ஜஸ்டிஸ் இஸ்மாயிலோட போயாச்சு. ராதாகிருஷ்ண மாதிரி ஒரு பேச்சாளர்லாம், இவருடைய கைடு ஈஸ்வரன் சாரு. ராதாகிருஷ்ணன் திருச்சியில ஒருத்தர் குடுமி வச்சு பேசுவாருங்க. இங்க கம்பன் கடகத்து செயலர்னு போட்டிருந்தாங்க ஐயாவை. தசரத சக்கரவர்த்தி விண்ணுலகத்துக்கு போனானா, எல்லா தேவர்களும் முனிவர்களும் எந்திரிச்சு நின்னாங்களாம். தசரத சக்கரவர்த்தி நினைச்சானா, வன்மை இல்லையோர் வறுமை இல்லையே, வரியன் ஓம்பும் ஒரு செல்கதி இனிது காத்த அரசு செய்கிறான்னு ஒரு ஏழை விவசாயி பாக்குற மாதிரி நான் அரசு செஞ்சேனே, எனக்கு பெருமை நினைச்சு இப்படி தேவர் முனிவர்கள்லாம் எந்திரிக்கிறான்னா. ஒரு முனிவர் சொன்னானா, இது உனக்கான மரியாதை இல்ல, நாங்கெல்லாம் காலைல எந்திரிச்சு குளிச்சு யார ஐயா ஐயான்னு கும்பிடுறோமோ அவனை நீ பையா பையான்னு சொல்றிய, அந்த ராமனை பெத்ததுக்காக இந்த மரியாதை என்னன்னா. அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர்லாம் கிடையாது. மண்ணும் மரபும்னு தலைப்பை கொடுத்து விட்டாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 3 நாளா இதோடைய தூங்கியிருக்கேன். இதோடைய சார், தமிழ்நாட்டிலே எழுதப்பட்ட மங்கள மரபுன்னு ஒரு புஸ்தகம் சார், வானதி பதிப்பகம் போட்டிருக்காங்க. நீங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஆமா, கொடுத்த காசுக்கு வேலை வாங்குற ஒரே அமைப்பு நீங்க தான். நான் இப்படி படிச்சிருந்தா என்னைக்கோ PhD 3 தடவை வாங்கியிருப்பேன்.
அறம் செய்ய விரும்பல ஆரம்பிச்சு எப்படி வேட்டி கட்டணும், எப்படி துண்டு போடணும், எப்படி திருநீர் பூசணும், எப்படி கோவிலுக்கு போகணும், எப்படி பழஞ்சோறு சாப்பிடணும், எதுக்கு மாவளை கட்டணும், எதுக்கு தோரணம் கட்டணும், எதுக்கு காலில் விழணும், எதுக்குள்ள கோவிலுக்கு போகணும், ஏன் அர்ச்சனை பண்ணணும், ஏன் சதுர்காய் விடணும், அதை விட ஏன் பழைய சோறு சாப்பிடணும், மறந்துடாதீங்க, ஏன் விருந்துக்கு போகணும், ஏன் திருமண வீட்டுக்கு போகணும், எல்லாத்தையும் தாண்டி எப்படி சாவு வீட்டுக்கு எப்படி, அந்த சடங்கு எப்படி, எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படி கிட்டத்தட்ட ஒரு 41 தலைப்புல நம்மளுடைய மரபுகளை பத்தி எழுதியிருக்காங்க சார். இந்த 41 மங்கள மரபுகளை சரியா கடைபிடிக்கிறது 2 நாடு தான் சார். ஒன்னு இந்தோனேஷியா, இன்னொன்னு இலங்கை. மறந்துடாதீங்க. இலங்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் சரியா சொல்றான் சார். இந்த புஸ்தகம் படிச்சேன் சார், திருநீற்று பெருமைன்னு. ஏன்னா இதுல சொல்றாங்க மங்கள மரபுல எதிரானா திருநீரை பத்தி எழுதியிருக்காரு சார். ஒரு சின்ன பையன் 35 வயசு பிரிச்சு மேய்ஞ்சிட்டான் சார், சதீஷ்குமார்னு. நான் உடனே அவரை கூப்பிட்டு போன்ல பேசிட்டு கண்டிப்பா நீ ஆன்மீகத்தில் ஆனந்தம் பேசணும்னு சொல்லியிருக்கேன் சார். அந்த பையன் எழுதுறான், இந்த பெருமை எனக்கு சேரக்கூடாது, அவருக்கு தான் சேரணும். பழனியில ஒரு லண்டன்காரன் வந்திருக்கான், திருநீர் பாக்கெட்டை எடுத்து இப்படி திருப்பி திருப்பி பார்த்திருக்கான். கடைக்காரன் கேட்டிருக்கான், என்னப்பா பாக்குறேன்னு. இல்ல நாங்க எந்த பொருள் வாங்கினாலும் எக்ஸ்பிரி டேட் பார்ப்போம் அப்படின்னு இருக்கான். அதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கான், உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே பொருள் திருநீர் மட்டும்தான் இருக்கான். இந்த ஒரு செய்தி போது நான் இன்னைக்கு படிச்சதுக்கு. அடுத்த வார்த்தை அவன் சொல்லியிருக்கான், வாட் இஸ் த யூஸ்? இதை நான் பூசுறதுனால எனக்கு என்னடா நன்மைன்னா, உன்னுடைய எக்ஸ்பைரி டேட்டு தள்ளி போகும்டான் இருக்கான். இந்த ஒரு செய்திக்கு நான் ₹1,00,000 கொடுக்கணும் சார். இந்த ஒரு செய்தி போதும், புதிய செய்திக்கு. அதை பூசிட்டாலே ஆணவம் வராதுங்கிறான். எப்படா இந்த மண்ணுக்குள்ளன்னா வாளி இருந்தார்ல, ஏன் இப்ப மணிவண்ணன் சாரை வந்து ஷிஃப்ட் போட்டு பாராட்டுறதோ இல்ல கையெடுத்து கும்பிடுறதோ வணங்குறதோ, அவர் வந்து வாசல்ல நின்று எங்களை கூட்டி வரணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. எழுதுறாரு கவிஞர் வாலி. வாலியுடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகத்தை நெல்லை ஜெயந்தா நிறைய இடத்துல தொகுத்து எல்லாம் பண்ணிட்டாரு. இந்த மண்ணை பத்தியும் மரபை பத்தியும் எழுதுறாரு. எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் ஆணவம் போனாதான் மண்ணுல நிலையா வாழ முடியுங்கிறாரு. ஆணவம் போனாதான் இந்த மண்ணுல நிலையா வாழ முடியும். அவன் மரபார்ந்து வாழணும்னா அழகான தலைப்பை கொடுத்தாங்க, மண்ணும் மரபும்னு. அவருடைய கவிதை ஸ்டைல்ல எழுதுறாரு, ஆவி போகிற வரைக்கும் ஆணவம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன், மண்ணுக்குள்ள இந்த கட்டை போகிற வரைக்கும் மண்டகணம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன்னு எழுதுறாரு சார். எழுதிட்டு 4 விஷயத்த சொன்னாரு. கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இது எப்படி நான் கத்துக்கிட்டேன் இந்த மண்ணுக்குள்ள வாழ்ற வரைக்கும்னா, மரபா 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு எழுதுறாரு வாலி. ஒரு நாள் காலைல 6:30 மணிக்கு அவர் வீட்டு கதவை தட்டி ஒருத்தர் ஸ்லிப்பு கொடுத்தானா. என்னன்னு பார்த்தா, அவசர உதவிக்கு ₹200 பணம் கொடுத்து உதவுங்கன்னு எழுதினாங்களாம். எழுதப்பட்ட ஆண்டு 1967. 1967ல் ₹200 கிட்டத்தட்ட இப்ப உள்ள ₹2000 மேல. ₹200 இருந்தா அந்த வாரமே செலவு பண்ணிடலாம். கீழே போட்டிருந்த கையெழுத்து தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். இளங்கோன்னு பேர் இருந்ததான். அப்ப யாரான்னா, அந்த காலத்துல ₹1,00,000 கதைக்கு வாங்கியிருக்காரு சினிமா படங்களுக்கு எழுதி. அப்ப யாரையோ நம்பி ஏமாந்து ஆணவமா கௌரவமா இருந்து எல்லா பணத்தையும் விட்டு திமிரா இருந்தவர் அவரே என்கிட்ட கடன் கேட்ட போது நான் உலகத்துல நினைச்சிட்டேன், இந்த மண்ணுக்குள்ள இந்த கட்டை போற வரைக்கும் மண்டகணம் கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டேங்கிறாரு. அடுத்த வரி எழுதினதுதான் டாப்பு. காலைல பல்லு விளக்கி குளிச்சுட்டு நான் அவசரமா MS விஸ்வநாதன் வீட்டுக்கு போனேன். மியூசிக் போட்டு எனக்கு அப்பயே ஒரு கெட்ட பழக்கம் உண்டு, வெத்தலை பாக்கு போடுறது. இடையில இப்படி வந்தேன், மாடிப்படியிலேருந்து ஒரு நடிகர் இறங்கி வந்தாரு. அவர் எழுதின வார்த்தையை அப்படியே சொல்றேன், நீங்க எடுத்து வெரிஃபை பண்ணிக்கங்க. தலைவரே, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? உங்க டிரைவர்கிட்ட சொல்லி ஒரு பர்க்லி சிகரெட் வாங்கி தர சொல்றீங்களான்னாராம். வாலி சிரிச்சுக்கிட்டே கேட்டாரா, நீ மாடிப்படி மகான், நீ சூப்பர் ஸ்டார் நடிகர், 555 அப்போ ஒரு சிகரெட்டு டப்பால உண்டான், 555 தானே குடிப்ப, நீ ஏன் பர்குலி கேட்கிறேன்னு. அது நான் புகழின் உச்சத்துல இருந்தது. இப்ப அடுத்தவன் காசுல சிகரெட் குடிக்கிறேன்ல, அது மாடி வீட்டு கோமானா இருந்தேன்.
இப்ப மாடிப்படிக்கு கீழே MS வீட்டுக்குள்ள அடைக்கலமா இருக்க சந்திரபாபுங்கிற நடிகர் கேட்கிறேன். அன்னைக்கே பாதி செத்து போயிட்டாராம் அவரு. இதை முடிச்சு வீட்டுக்கு வராராம். சாயந்தரம் 6 மணிக்கு அன்னைக்கே கதவை தட்டி ஒரு லேடி வந்து கண்ணீர் மல்க அழுகுதான். அண்ணா வாலி, எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யுங்க, ஒரு நாடகம் ஏதாவது முடிஞ்சா எழுதி கொடுங்க, அதை வச்சு நான் வயிற்று பொழப்பு நடத்திக்கிறேன்னா. எழுதினவை யாரு தெரியுமா? கப்பல் மாதிரி கார் வச்சு MGR சிவாஜியோட நடிச்சு அவங்களோட கூட சம்பாதிச்சு நேரா கார்ல இருந்து படியில போகாம படுக்க ரூமுக்கு போகக்கூடிய நடிகையர் திலகம் சாவித்திரியினுடைய வாழ்க்கையின் இறுதி பகுதி அப்படிதான் இருந்ததுன்னு எழுதுறார். இது எல்லாம் பரவாயில்ல. ராத்திரி அவசர அவசரமாக என் ரங்கநாதரை தரிசிப்பதற்காக எக்மோர் ரயில் நிலையம் போனேன். அப்போது தமிழகத்தில் அதிகமாக கூட்டம் இருக்கிற இடம் வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். ஏன்னா அப்பெல்லாம் இப்ப மாதிரி பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் காரு வாகனம் ஓலோ இதெல்லாம் கிடையாது. ரொம்ப நெருக்கமா கூட்டம் இருக்கும். அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ளேயும் கேட்பாரற்று ஒரு மனிதர் பெட்டியோடும் கூஜாவோடும் நின்றார். அவர் அருகே போய் கண்ணை பற்றி கொண்டு கையை பற்றி கொண்டு தாரை தாரையாக அழுதேன். ஏன் இப்படி தனிமையில் இருக்கிறீர்கள் என்று. வாலி, இதுதான் உலகம் நமக்கு கற்றுத்தரும் பாடம். ஒரு காலத்தில் என்னை பார்க்க வேண்டும், என்னுடன் பேச வேண்டும், என்னை கிள்ளி எடுக்க வேண்டும், என்னுடன் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இந்த உலகம்தான் இவ்வளவு பரபரப்பான நேரத்திலும் கேட்பாரற்று இருக்கின்றேன். என் பெயர்தான் தியாகராஜ பாகவதர். அப்ப என்ன இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, மண்ணுல வாழ்ற வரைக்கும் மரபார்ந்த வாழ்க்கை வேணும்னா முதல்ல மண்டகணத்தை தூக்கி குப்பையில போ. இதே மேடையில ஒருத்தர் ஜவுடால் விட்டு பேசிட்டு போனார். அவரை நான் இங்க சொல்றதுக்கு விரும்பல. ஆனா இன்னொரு மேடையில போய் என்னை காப்பாத்துங்கிறாரு. யாரு? பாரதி பாடல்களை படிச்ச தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முடங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்து நடி பாப்பா, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார், அஞ்சாத பொருள் இல்லை அவனிலேயே, என்னது பாதகம் செய்வோரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் காரி உமிழ்ந்து விடு பாசான்னு தைரியம் பேசின ஒரு புலவன் நீங்க போய் அப்படியே அடைக்கலம் கேட்டு கெஞ்சிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, உங்கள்கிட்ட வாழ்க்கையில நிலையாமை இல்லை, உறுதித்தன்மை இல்லை, உண்மை இல்லை. அதுக்கு மேல நான் அதை பத்தி சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பயப்படல. எப்போதுமே ஒழுக்கம் அறத்தோடு வாழ்ந்தா மனுஷன் நிறைவா இருக்கலாம். எல்லாரையும் விட ஏன் அந்த மனுஷனை நான் பாராட்டுறேன்னு சொன்னா, ஒழுக்கம் அறம் சார்ந்து இந்த அமைப்பு நடைபெறுகிறது. நான் தயவு செய்து இந்த அமைப்பாளர்கள்ட்ட சொல்றேன், இங்க பேச்சாளர்களை கூட்டி வர்றதை விட பேசுறபடி நடக்கிற மனிதர்களை நீங்க கூட்டிட்டு வாங்க. கற்பை பத்தி மணிக்கணக்கா பேசிட்டு கார்ல போடணும்னு கேட்க கூடாது டிரைவர்கிட்ட, எந்த வீட்டுக்கு போலான்னு. அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். ஒழுக்கம் தேவையில்லையா? அறம் சார்ந்த வாழ்க்கை முக்கியம் இல்லையா? இப்ப நம்ம மண்ணுக்கு வருவோம். ஐயா தான் இன்னைக்கு ஒரு தலைப்பை வேற எடுத்து கொடுத்தாரு. என்னன்னா, கோவிலுக்கு எப்படி போறோம்? கஷ்டம் வந்தா போறோம், இஷ்டம் வந்தா போறோம். அதானே உண்மை. இல்லாட்டி நீங்க பாருங்க, பிள்ளையாருக்கே பிள்ளைங்க கிஸ் நம்மால் கொடுப்பான் அப்படின்ட்டு போவான். நீ என்ன மோடியோட போய் பேச போறியா? இல்ல நிர்மலா சீதாராமனை பார்த்து பினான்ஸ் குறிப்பு எதுவும் எடுக்க போறியா? 2 நிமிஷம் நின்றுட்டு போ, இல்ல பேசாம போ. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஓரிகை போவேன், தேனம்பாக்கம் போவேன், காலைல மயிலாப்பூர் போவேன். என் சகோதரிகளுக்காக சொல்றேன், இத்தனை சகோதரிகள் வந்திருக்கீங்க. அங்க நீங்க மயிலாப்பூர் ஓதுவார் மாதிரி இந்த சிவபுராணம் சொல்ல முடியாதுங்க. கான்ல தேன் மாதிரி இருக்கும். எனக்கு MS அம்மாவினுடைய பாட்டும் பிடிக்கும், எல்லாஈஸ்வரியினுடைய பாட்டும் பிடிக்கும், ஓதுவாருடைய தேவாரம் திருவாசகமே எனக்கு பிடிக்கும். அவர் பாடுவாருங்க, நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ். ஒரு அம்மா இப்படியே பாக்குது. எனக்கு தாங்க முடியல ஆத்திரம். அம்மா சாமி இங்க இருக்க என்ன? இல்ல சார் என் செருப்பு அங்க இருக்குன்னுச்சு. எங்க? மயிலாப்பூர் கோவிலுக்குள்ள வந்து எதை துறக்கிறதுக்கு? பற்ற துறக்கிறதுக்கு கோவிலுக்குள்ள வந்திருக்க. இல்ல எங்க ஆத்து மாமா வாங்கி கொடுத்த புது செருப்பு 400 ரூபா வாசல்ல இருக்கு. அடுத்த வார்த்தை பக்கத்துல மாமி சொன்னிச்சு, அதுதான் டாப்பு. இது தெரிஞ்சுதான் நான் பையில போட்டு கையிலேயே எடுத்துட்டு வந்துட்டேன்னுச்சு. அப்ப என்ன அர்த்தம்னா, கோவிலுக்குள்ள வரும்போது கூட நம்மளால பற்ற துறக்க முடியலையே. இந்த உலகத்தினுடைய பரம்பொருள் சொல்றோம்ல சிவபெருமான்,
அவர் சொன்னார்ல, நம்பிக்கையோடு போங்க, எப்போதும் போங்க. இது இன்னைக்கு நேத்துக்கு வந்த பிரச்சனை இல்லை, காலங்காலமா இருக்கு. சஞ்சீவிராயனுக்கு வேற பாட்டு சொல்லணும். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விடைந்த ஆரம்புதேன்னு தானே போய் சொல்லுவீங்க. இதெல்லாம் சிவபெருமானுக்கு சொல்ற பாட்டு. முருகப்பெருமான் கேட்டாரா, அப்பா நீ ரொம்ப தப்பு பண்ற. ஏன்னா நம்ம ஊர்ல ஒன்று, திருவாரூர்ல பிறந்தா முக்திம்பாங்க, காசியில இறந்தா முக்திம்பாங்க, திருவண்ணாமலையில நினைச்சாலே முக்திம்பாங்க, காளகத்திக்கும் நம்முடைய அற்புதமாக திருச்சியில இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரரையும் போய் பார்த்தா முக்திம்பாங்க. இப்படி ஒரு மரபு நம்ம ஊர்ல வச்சிருக்கோம், ஒரு லிஸ்ட். முருகப்பெருமான் கேட்டாரா, நீ ஒரு தப்பான ஒரு விஷயத்தை பரப்பிட்டப்பா. இந்த காசி, கங்கை, ராமேஸ்வரம் இந்த மாதிரி புண்ணிய நதிகளில் போய் குளிச்சா வீடு பேரு கிடைச்சிரும்னு நம்ம மரபார்ந்த விஷயத்தை நம்புறான். எங்க காசி, கங்கை, ராமேஸ்வரம் இதெல்லாம் குளிச்சுட்டா பாவம் போய் நேரா வீடு பேர் வந்துடும் நம்புறான். ஏற்கனவே நம்ம ஊர்ல அதிகமா இருக்கிறது ரியல் எஸ்டேட் தான். இங்க ஒன்றும் தெரியல, எல்லா கட்டாந்தரையும் இப்ப நம்ம நிலமெல்லாம் போட்டு வித்து வீடாக்கிட்டோம். விண்ணுலகத்திலையும் கூட்டம் தாங்களேன்னாலாம். முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே, கொஞ்சம் பொறுமையா இருடான்னு பார்வதியை பார்த்தாலாம். பார்வதி சொன்னாலாம், உங்க அப்பா சொல்றதுல 1000 அர்த்தம் இருக்கும், இங்க வாடான்னு சொல்லி விநாயக பெருமான், முருகன், சிவபெருமான், பார்வதி 4 பேரும் கிளம்பி வந்து, நாடோடி கதைகள்னு ஆன்மீக புஸ்தகம் இவ்வளவு இருக்கு, அதை எடுத்து நீங்க படிச்சு ஓலைச்சுவடி மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அந்த புஸ்தகம் ரீபிரிண்டே கிடையாது, எல்லாம் அப்படி எடுக்க எடுக்க ஏடா வருது. அதனால்தான் நான் படிக்கும் போது எங்க அப்பா எங்க பணம் வச்சாலும் எடுத்துருவேன். அஞ்சாரப்பட்டியில வச்சா எடுப்பேன். அந்த காலத்துல சாலிடர் டிவி தான், பிளாக் அண்ட் ஒயிட். அதுக்கு கீழே பூஸ்டருக்கு கீழே எங்க அம்மா வைப்பாங்க, எடுத்துருவேன். செல்ஃப்ல வச்சா எடுத்துருவேன். எங்க அப்பா கடுப்பாயிட்டாரு, எங்க வச்சாலும் உன் பிள்ளை எடுக்கிறான்னு. அப்புறம் கடைசியா எங்க அம்மா சொன்னாங்க, அவன் எடுக்காத இடம் பாட புஸ்தகம், அதுல வைங்க, எடுக்கவே மாட்டான் அப்படின்னாங்க. இதெல்லாம் புரியணும். அதனால்தான் அதுக்கு பேரு நூல்னு பேரு, இதுக்கு பேரு மரம்னு பேரு. இந்த மரத்தின் கோணலை சரி செய்கிறது தச்சனின் கைநூல். மரத்தின் கோணலை சரி செய்வது தச்சனின் கைநூல். மனிதனின் மனத்தின் கோணலை சரி செய்வது புலவனின் கைநூல். அதனால்தான் நூலை படியுங்கள், சங்கத்தமிழ் நூலை படிங்கன்னா. அதனால்தான் படி நிலை கூடம்னு வச்சான். படிக்க வேண்டியதை படிச்சாதான் நீங்க நிலையா இருக்க முடியும். அப்பதான் 4 பேர் கூடும் போது நல்ல விஷயத்தை சிந்திக்க முடியும். அப்படிதான் நம்ம தமிழன் வீடே கட்டியிருக்கான் மரபுல. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். அதுல எழுதுறாரு, சிவபெருமான் முருகனையும் விநாயகரையும் கூப்பிட்டுட்டு நேரா பார்வதியோட கங்கை கரைக்கு போயாச்சு. ஏன்னா இங்க குளிச்சுட்டா தான் பாவம் போகுது இல்ல, நேரா வீட்டுக்கு பேர் கிடைச்சிரும்ல. எல்லா மனுஷனுக்கும் அதானே, கடைசியில புத்தி வந்துருச்சும் போல சொல்லுவோம்ல, சாகும் போது சங்கரா சங்கராங்கிறோம். இப்ப என்ன பண்றோம், பண்ற பாவம் எல்லாம் வாங்க காசிக்கு போனா பாவம் தொலையும், நேரா போறோங்கிறோம். போயாச்சு. முருகப்பெருமான் கேட்டாரா, அதான் ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் குளிக்கிறானேப்பா, 1,00,000 பேர் குளிக்கிறானேப்பா. அவர் சொன்னாரா, கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பாருடான்னாராம். இந்த உங்களுக்கு தெரியும், பனிக்காலத்துல நம்ம எப்படி குளிப்போம்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல நீர்நிலைகளுக்கு போனா டக்குன்னு போய் குளிச்சிட மாட்டோம். அன்னைக்கு திருச்செந்தூர்ல பாக்குறேன், அப்பா குளிக்க போனாரு, பட்டார்னு பையன் ட்ரௌசரை கழட்டி உள்ள விழுந்துட்டான். அம்மா தூக்கி சட்டார்னு அரைஞ்சாங்க. லூசு பையல, உனக்கு தான் நீச்ச தெரியாதுல, நீ எதுக்கு போறேன்னு. அவன் திருப்பி கேட்டான், அப்பாவுக்கு தான் தெரியாதுன்னு. அவர் பேர்ல 50,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ்ல பணம் இருக்குடா, நீ சுமாருடா அப்படின்ட்டாங்க. சரி, அது இருக்கட்டும். இப்ப நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு 80 வயசு பெரியவர் முதல்ல லேசா போய் கங்கையில காலை விட்டாரு. முதல்ல எப்போதுமே இந்த குளிக்கும் போது புது தண்ணியில என்ன பண்ணுவோம்னா, அது நமக்கு ஒத்துக்குதான்னு அப்படி சில்லுப்புக்கு பார்த்தோம். கொஞ்சம் இன்னும் காலை விட்டாரு, கொஞ்சம் உடம்ப விட்டாரு, அடுத்து உள்ள விட்டாரு. அந்த ஆத்து தண்ணி இவரே தூக்கிடுச்சு. இது மனிதனுடைய இயல்பு. 80 வயசு, நிலை தடுமாறிடுச்சு, போயிட்டாரு. பக்கத்துல இருக்க மனைவி சொன்னா, ஐயோ என் வீட்டுக்காரர் கங்கை தூக்கிட்டா, என் வீட்டுக்காரர் கங்கை தூக்கிட்டா, காப்பாத்துனா. 10 பேர் ஓடி வந்தான் காப்பாத்துறதுக்கு. இந்த அம்மா கிட்டக்கு வந்து கை நீட்டினா, நீங்க பாட்டுக்கு சடார்னு என் புருஷனை காப்பாத்திர முடியாது. என்னம்மா நீ தான் இப்ப காப்பாத்துன்னு கத்தின, காப்பாத்துறதுக்கு வந்தா கையை நீட்டி நோ என்ட்ரின்னு போர்டு போட்டு நீங்க நினைச்ச மாதிரி காப்பாற்ற முடியாது. என்ன ப்ராப்ளம்னா, தப்பே செய்யாதவங்க தான் என் புருஷனை தொட்டு தூக்கணும். தப்பு செஞ்சவங்க தூக்கினீங்கன்னா உங்களையும் கங்கை தூக்கிடுவா. நீங்களும் போய் என் புருஷனும் போயிட்டா, என் புருஷன் போயிட்டான்னா நான் திருப்பி இங்க இருந்து ஊருக்கு போக மாட்டேன், நானும் கங்கையில செத்துருவேன்னா. இந்த வந்த 10 பேரும் போனா ஒருத்தனை காப்பாத்துறதுக்கு எதுக்குடா 10 பேரை கங்கை தூக்குவாளேன்னு திருப்பிட்டான்.
25 வயசு பையன் நேரா ஓடி வந்தான். 4 முளை வேட்டி கட்டியிருந்தான். 4 முளை வேட்டி கட்டியிருந்தான். சடார்னு அப்படி கிழிச்சான். நம்ம சவுந்தர பாண்டியன் மாதிரி இளைஞர் சடார்னு வேட்டியை கிழிச்சான். உள்ள கோமணம் படார்னு உள்ள விழுந்தான். அந்த பெரியவருடைய முடியை பிடிச்சி சடார்னு கொண்டு வந்து கடையில போட்டான். 2 தடவை வைத்து அமைக்கினா தண்ணியை கீழே துப்பிட்டாரு. கண்ணை முழிச்சுட்டாரு. இந்த வந்த 10 பேர் அடிக்கிறதுக்கு அவனை கையை ஓங்கினான். ஏன்டா காப்பாத்திருக்கேன், ஏன்டா அடிக்க வரீங்க, நீங்க வாடா. நாங்க இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து 10 பேர் வந்திருக்கோம். அந்த அம்மா கத்தினது என் காதில் விழுந்துச்சு. அவனை காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் காப்பாற்ற தான் போனோம். ஆனா அந்த அம்மா அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, தப்பு செய்யாதவங்க தான் காப்பாத்தணும்னு. உன்னைய பார்த்தா 26 வயசு பையனா இருக்க, இது வரைக்கும் வாழ்க்கையில நீ தப்பே செஞ்சது இல்லையான்னா. அடுத்த வார்த்தை அவன் சொன்னான் கைகூப்பி, ஐயா எனக்கு இந்த தப்பு சரியை பத்தி எல்லாம் தெரியாது. 26 வயசு ஆகுது. 3 வயசா இருக்கும்போது நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இது வரைக்கும் ஒரு நாள் நான் கங்கையில குளிச்சது கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த மண்ணை எடுத்து காலில் பல்லு விளக்கி கங்கை தண்ணியை எடுத்து வாய் கொப்பளிச்சுட்டு போவேன். இங்க நிறைய ஆச்சாரியர்கள் நெற்றி நிறைய திருமண்ணை இட்டுக்கிட்டும் திருநீரை பூசிக்கிட்டு உக்காந்துருப்பாங்க. எல்லாரும் பிண்ட பிதுர் தர்ப்பணம்னு செய்வாங்க. பண்ணி முடிச்சோன்னா 3 பிண்டத்தை கொடுத்துட்டு பின்னாடியா போட்டு 3 தடவை மொழியிருங்க. உங்க பாவமெல்லாம் போயிடும், பாவமெல்லாம் போயிடும், பாவமெல்லாம் போயிடும்பாங்க. என்னுடைய 3 வயசுல இருந்து 26 வயசு வரைக்கும் கேட்டு கேட்டு பழுதாய் போச்சு. நான் இது வரைக்கும் 23 வருஷமா பாவம் செஞ்சதாவே வச்சுக்கங்களேன். இப்ப கங்கையில குளிச்சுட்டேன்னா என்னுடைய பாவத்தை கங்காதேவி எடுத்துருவாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அதனால விழுந்து காப்பாத்திட்டேன். நான் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்த வார்த்தை அவன் சொன்னா, எனக்கு வேதம் ஆகமம்லாம் தெரியாதியா, நான் பக்கத்து மயான பூமியில வேலை பார்க்கிற புலையன். அடுத்த வார்த்தை சிவபெருமான் முருகனை பார்த்து சொன்னாராம், கங்கையிலையும் காசியிலையும் ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் குளிக்கலாம்டா, 1,00,000 பேர் குளிக்கலாம்டா, 1,00,000த்துல ஒருத்தன் தாண்டா நம்பிக்கையோட குளிக்கிறான். இது யார் சொன்னதுன்னா, ஆதிசங்கர பகவத் பாதாவினுடைய வாழ்க்கை குறிப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் கங்கையில குளிச்சுட்டு வெளியில வராரு. சும்மா அவர் இருந்தாலும் சீடர்கள் இருக்க மாட்டாங்கல்ல. சாமி வராரு, தள்ளி போ சாமி வராருன்னா ஒரு புலையன் பார்த்து கேட்டான், யாரா சாமின்னா. அவர் தான்னா. அபவுட்டன்ல திரும்பி நின்று, உன் உடம்புலையும் ரத்தம் என் உடம்புலையும் ரத்தம், நான் ஏன் ஓரமா போகணும்னு. அந்த இடத்துல ஆதிசங்கரர் சொன்ன வார்த்தை தான், எனக்கு காவியை தந்தது ஆரியாம்பிகை, எனக்கு ஞானத்தை தந்தது காசி விஸ்வநாதர் ஒரு புலையனின் ரூபத்தில். நீங்க பெரிய கங்கைக்கும் காவிரிக்கும் கோதாவரிக்கும் காசிக்கும் போய் காசை கொட்டி குளிக்கிறது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோடு நம்முடைய மண்ணினுடைய மரபார்ந்த விஷயம் என்னன்னா, நம்பிக்கை ஃபெய்த் இருந்தாதான் கடவுள் வருவான். இங்க அந்த அம்மா குறையொன்றும் இல்லை பாடினாங்க. அதுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாம் மேடத்துக்கு. ஏன்னா இந்த இறைவணக்க பாடல் ஒளிநாடா இல்லாம பாடி கேட்டாதான் அது பெருமை. அது எம்எஸ் அம்மா குறையொன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியும், ஐநா சபையில் அந்த அம்மா மைத்திரி பஜனை பாடும்போது தொண்டை கட்டி போச்சு, குரல் எழுப்பல, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஐநா சபை வாய்ப்புங்கிறது. ஆனா ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த அம்மா நம்பிக்கையோடு பெரியவருடைய திருநீரை வாயில போட்டிருக்காங்க. இன்னி வரைக்கும் சொல்றாங்க, எனக்கு நான் எப்படி பாடினேன்னு தெரியலன்னு. அந்த நம்பிக்கை தான். அவங்க இறக்குறதுக்கு ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி, நான் அப்ப ரொம்ப சின்ன, இதை விட கம்மியா இருப்போம், போய் கேட்டிருக்கோம். அவங்க சார் இது போலி விளம்பரத்துக்காக நான் செய்யல, கண்டிப்பா அவர் கொடுத்த திருநீரை, அதனால்தான் இன்னைக்கு பாபா கோயிலுடைய உதிய நம்பிக்கையோடங்கிறான். நான் என்ன சொல்றேன், அப்பல்லோவுக்கு போகும்போது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆண்டவன்கிட்ட போகும்போது நம்பிக்கையோட போங்க. ஏன்னா கடவுள் போட்டு பார்த்துட்டான்ல. ஆடிக்காரில் போறதுதான் பெருசுன்னு நினைச்சோம், இப்ப ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறது தான் பெருசுன்னு நினைக்கிறோம். அதானே உண்மை. இந்த மண்ணினுடைய மரபு எதுன்னா, நம்பிக்கையோட நீங்க கடவுளை கும்பிடணும் சார், நம்பிக்கையோட கும்பிடணும். இப்ப இந்த வைகுண்ட ஏகாதேசி நடந்துச்சு. ராப்பத்து பகல் 10ன்னு பூலோக வைகுந்தம்னு பேரு உங்க ஸ்ரீரங்கத்துக்கு. வைணவ தலங்கள்ல அதான் நம்பர் 1, பூலோக வைகுந்தம்னு பேரு. ரங்கநாதர் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அழக அங்க போய் பார்க்கணும். அதை எப்படா ரசிக்கணும்னா, எங்க குலசேகர ஆழ்வாரோட ரசிக்கணும். அவர் தான் சொல்லுவார், எப்படா பெருமாள்கிட்ட வேண்டுவார்னா, படகேடாயாகேனோ பார்க்குவளையாகேனோ தொட்டு விரல் தொட்டருளும் சுண்ணாம்பு ஆகேனோ மிதியடியாகேனோ நாற்காலி ஆகேனோ எது வேணும் ஆகேனோ நாராயணாம்பாரு. நீங்க நம்புறது நம்பாது உங்க விருப்பம். தூத்துக்குடியில பஸ்ல ஏறி இருக்கேன், என் பக்கத்துல ஒரு தண்ணி வண்டி ஏறிட்டாப்புல. நீங்க சிரிக்கிறீங்க, என்னால சிரிக்க முடியல.
உண்மை சார். ஏறினது பெருசு இல்ல, உங்க பேச்சுன்னா எனக்கு பிடிக்கும்னா. திருப்பி 5 நிமிஷம் கழிச்சு உங்க பேச்சுன்னா எனக்கு பிடிக்கும்னா. பாண்டிச்சேரிக்காரராப்பான்னு. ஏன்னா அவன் தான் 8 மணிக்கு மேல சொன்னதே 2வது தடவை சொல்லுவான். ஆமா சார்னு, எனக்கு கொஞ்சம் வாந்தி வரும்னா. நான் அதை தப்புன்னு சொல்லல, அவன் வாயி அவன் எடுக்கிறான். ஆனா உங்களுக்கு தெரியும்ல, செமி ஸ்லீப்பர் பஸ்ல என்னன்னா ஃபிளைட் மாதிரியே இருக்கும். இப்ப எல்லாம் டோர் போட்டுட்டான், ஸ்கிரீன் போட்டுட்டான், நீங்க திறக்க முடியாது முன்னாடி மாதிரி. ஆனா இப்ப எல்லா ஆம்னி பஸ்லயும் முன்னாடி கேரி பேக் வச்சிருக்கான், ஃபிளைட்ல வைக்கிற மாதிரி. எடுத்து இப்படி வாந்தி எடுத்துக்கலாம். நீங்க நம்ப மாட்டீங்க, ஆம்னி பஸ்ஸுக்கும் மார்ச்சுரிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. செமி ஸ்லீப்பர்னு இருக்கும், படுக்கவும் முடியாது நிமிரவும் முடியாது, இப்படியே தான் இருக்கணும். நம்ம யூரின் போனா கூட அடுத்தவன்ட்ட கேட்டு தான் போகணும். அவனை நம்மளை எட்டி எட்டிப்பான். நம்ம காசு கொடுத்தா கூட ஐயா, சில பேர் நம்மளோட பஸ்ல ஏறி ஸ்ரீரங்கம் வந்தா எழுப்பிருங்கம்மா. நம்ம தூத்துக்குடியிலேருந்து முடிச்சுக்கிட்டே வரணும். ஸ்ரீரங்கம் வந்தோடனே இவன் ஸ்கிரீனை தள்ளி பெருமாளேன்னு குப்புறப்படுத்துருவான். இவன் தூங்குறதுக்கு நம்ம முழிக்கணும். இது மாதிரி 1000 அனுபவங்கள் நடக்கும். சரி, நான் அவன் வாய் அவன் தண்ணி போட்டிருக்கான், நமக்கு எனக்கு வாந்தி வரும், நான் நீ எடுத்துக்கோப்பான்ட்டேன். நான் சாமி சத்தியமா சொல்றேன் சார், தூத்துக்குடியில ராத்திரி 8:45 பஸ் எடுக்கும்போது அப்படின்னா எடுக்கல. திருநெல்வேலி 10:30 அப்படின்னா எடுக்கல. 12:30 மணி திண்டுக்கல் குமட்டி எடுக்கிறான், எடுக்கல. 3 மணி திருச்சி வயிற்றுல இருந்து எடுக்கிறான், எடுக்கல. 4:30 மணி மேல்மருவத்தூர் அப்படின்னா எடுத்துருவான்னு நினைச்சேன், எடுக்கல. 6:30 மணி தாம்பரம் அப்படின்ட்டு அந்த பைய எடுத்து ஜிப்பால வச்சு இறங்கிட்டான். ஜெகன் போட்டிருக்கேன் ஜிப்பா மாதிரி. நீங்க சிரிக்கிறீங்க, நான் ராத்திரி 8:45 அவன் வாயை பார்க்க ஆரம்பிச்சேன். காலைல 6 மணி வரைக்கும் அவன் அதுவும் இவருக்கு நல்ல கைத்தட்டி அடுத்த வாந்தி எடுக்கிறது எப்படின்னு நான் பார்த்தா நல்ல சிரிப்புப்பா. நீங்க இப்ப பாருங்க, நீங்க டாக்டர்கிட்டே போக வேண்டாம், என்ன இன்னைக்கு செக் பண்ணுங்க, உங்களுக்கு பிபி சுகர்லாம் இருக்காது. நான் உண்மையா சொல்றேன், வாழ்க்கையில இந்த டிவியில பார்த்து செயற்கையா கைத்தட்டி சிரிக்கிறத விட 10 பேரோட உட்காந்து சிரிங்க, நோயே வராது சார். இயல்பா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கே செருப்ப காலில் போடுங்க, சிரிப்ப வாயில போடுங்க, நல்லா இருப்பீங்க. மகிழ்ச்சியா இருங்க, ஹாப்பியா இருங்க. அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளை எப்படி சொன்னேன், படையேடா ஆகேனோ, பார்க்குவலை ஆகேனோ, தொட்டு விரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆகேனோ, மிதியடி ஆகேனோ, நாற்காலி ஆகேனோ, எது வேணும் ஆகேனோ. யாரு? குலசேகர ஆழ்வார் சொல்றாரு, பெருமாளே நீ உட்கார்ற சேரா இருக்கக்கூடாதா, நீ போடுற செருப்பா இருக்கக்கூடாதா, நீ தொடுற சுண்ணாம்பா இருக்கக்கூடாதான்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. ஒரு பரம பக்தர் போறாரு ஸ்ரீரங்கத்துக்கு, ரங்கநாதர் படுத்திருக்காரு. நீங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் சார், அந்த பெருமாளுடைய அழகை பார்க்கணும். அதுவும் ராப்பத்து பகல் 10 அங்க போய் பார்க்கணும். சொர்க்க வாசல் அன்னைக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எப்போ வாச கதவு திறக்குதோ அன்னைக்கு போங்க. ஆனா நம்பிக்கையோட போனா அன்னைக்கும் சொர்க்க வாசல் தான். இப்ப அது ரொம்ப முக்கியம் இல்ல. ரங்கநாதர்கிட்ட போய் புருஷனும் பொண்டாட்டியும் நிக்கிறாங்க. நம்மள மாதிரி எல்லாம் கிடையாது. நோட்டு நோட்டா ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க, நோட்டு நோட்டா ரங்கா ரங்கான்னு எழுதுவாங்க. ஆனா திருமணமாகி 10 வருஷம் ஆகி அவங்களுக்கு பிள்ளை பேர் இல்லை. ஆனா ரங்கன்ட்ட போய் சொன்னாங்க, நீ தான் தெய்வம்னு டெய்லி உன்னை காலில் விழுந்து வணங்குறேன். 10 வருஷமா காலில் எந்திரிச்சு பூஜை பண்றேன், மத்தியானம் பூஜை பண்றேன், ராத்திரி பூஜை பண்றேன். நம்ம இவர் சஞ்சீவி ராயன் சார் சொன்னாரு, இவர் கோவில்ல போனா ஒரு மாதிரி பேசுவாரு, கும்பாபிஷேகத்துல பேசுவாரு, இண்டஸ்ட்ரியிலையும் பேசுவாரு, என்ன பள்ளிக்கூடத்திலையும் பேசுவாரு. இப்ப நம்ம ஆன்மீகத்தை கொஞ்சம் டெப்தா பேசினா எல்லாரும் நம்ம சண்டைக்கு வரான். ஏன்னா நமக்கு வழிபாடே தெரியல. வழிபாடு 3 சார், அருவ வழிபாடு, உருவ வழிபாடு, உருவ வழிபாடு. இது கொஞ்சம் கனமான சபைங்கிறதுனால நல்ல விஷயத்த பேசுறேன். ஏன்னா வெறும் ஜோக்கா சொல்லிடலாம், அது வெறும் சாக்க குளுக்கிற மாதிரி ஆயிரும். 4 விஷயத்த சொல்லிட்டு குளுக்கும் போது 2 ஜோக் சொல்லலாம். வழிபாடு 3 நிலை, அருவ வழிபாடு, உருவ வழிபாடு, உருவ வழிபாடு. இன்னைக்கு நடக்கிறது 3வது நிலை, உருவ வழிபாடு. 2 விஷயம்தான் கோவில் கும்பாபிஷேகம். ஒன்னு சாமியை கோவில்ல கட்டி கும்பாபிஷேகம் பண்றது, இன்னொன்னு இருக்கிற கோவிலுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும். இடையில பண்ணுவாங்க. எப்படின்னா, அப்பெல்லாம் கதவு வசதி இல்லாத விஷ ஜந்து, பாம்பு, இந்த மாதிரி விஷங்கள் சாமியை தீண்டிட்டா ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு பெரிய ஆகமம் பார்க்க வேண்டியதில்லை. இப்ப நான் திருப்பி ஒரு செய்திக்குள்ள கும்பாபிஷேகத்தை சொல்லிட்டு நான் வரேன். ஏன்னா அவர் சொன்னாரு, நல்ல விஷயத்த நம்ம சொல்லிடணும்ல, மறந்துடாதீங்க. தினசரி சாமிக்கு பூஜை நடக்குது இல்ல, அதுக்கு பேரு நித்திய பூஜைன்னு பேரு. 6 கால பூஜை பண்ணி தூப தீபம் காட்டணும். அதுல நிறைய குறை வச்சிடறோம்.